கோப்பையை ஜெயிக்கப் போவது இந்தியாதான் எனும் அளவிற்கு T20 உலகக்கோப்பை தொடரில் ரோஹித் சர்மாவின் படை கலக்கி வருகிறது. லீக் சுற்றின் முதல் 2 போட்டிகளிலுமே வெற்றி கண்டுள்ளது. இதன் மூலம் சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பு பிரகாசமாகியுள்ளது. என்னதான் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தாலும் இந்திய அணியின் பேட்ஸ்மேன்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. குறிப்பாக மிடில் ஆர்டர் வீரர்களான சிவம் தூபே மற்றும் சூரியகுமார் யாதவ் ஆகியோரை கூறலாம். இவர்கள் இருவருமே கடந்த 2 போட்டிகளிலுமே சொதப்பியுள்ளனர். அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில் 4 பந்துகளில் 2 ரன்களை மட்டுமே எடுத்தார் சூரியகுமார் யாதவ். சிவம் தூபே வெற்றி பெறும் நேரத்தில் வந்து 2 ரன்களை எடுத்தார். பாகிஸ்தான் அணியுடனான போட்டியிலும் சூரியகுமார் யாதவ் 8 பந்துகளில் 7 ரன்களை மட்டுமே எடுத்தார். தூபே 9 பந்துகளில் 3 ரன்களுக்கு பெவிலியன் திரும்பினார். ரிங்கு சிங், ஜெய்ஸ்வால் போன்றவர்கள் நல்ல ஃபார்மில் இருக்கும் போது இந்த இருவரும் அணிக்கு தேவைதானா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஆனால் அவர்களுக்கு தொடர்ச்சியாக ரோஹித் ஆதரவு கொடுப்பதற்கு பின்னால் உள்ள காரணம் தெரியுமா? இந்த உலக கோப்பையின் சூப்பர் 8 சுற்று போட்டிகளில் இருந்து அனைத்து சுற்றுகளுமே மேற்கிந்திய தீவுகளில் தான் நடக்க உள்ளது. அங்கு இருக்கும் பிட்ச்கள் அனைத்தும் மிகவும் ஸ்லோவானதாக இருக்கும். அதுவும் முற்றிலும் ஸ்பின்னர்களுக்கு ஏற்ற வகையில் இருக்கும். இந்த களத்தில் தான் சிவம் தூபேவின் தேவை மிகப்பெரியதாக இருக்கும். ஏனென்றால் ஸ்பின்னர்களுக்கு யமனாக விளங்கக்கூடியவர் சிவம் தூபே. IPL-லும் மிடில் ஓவர்களில் பந்து வீசிய ஸ்பின்னர்களை தான் பொளந்திருக்கிறார். ஆனால் தற்போது ஆடிய 2 போட்டிகளுமே நியூயார்க்கில் நடந்தவை ஆகும். இது வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு ஏற்றதாகும். இதனால் சிவம் தூபே பழகுவதற்கு தடுமாறி வருகிறார். மறுபுறம் சூரியகுமார் யாதவுக்கு பேட்டிங் பொசிஷனை மாற்றியது பிரச்சனையாக உள்ளது. வழக்கமாக சூரியகுமார் முதல் விக்கெட்டிற்கு களமிறங்கக்கூடியவர். எப்படியும் பின்னால் 4 பேட்ஸ்மேன்கள் இருப்பார்கள் என்ற எண்ணத்தில் பயமே இல்லாமல் பேட்டை சுழற்றுவார். ஆனால் தற்போது ரிஷப் பண்டை 3வது வீரராக களமிறக்குவதால் சூரியகுமார் 4 மற்றும் 5வது இடத்தில் களமிறக்கப்படுகிறார். இதனால் அவருக்கு பின்னர் பேட்ஸ்மேன்கள் இல்லை என்பதை மனதில் வைத்து ஒவ்வொரு ஷாட்டையும் யோசித்து ஆட வேண்டியுள்ளது. இதனால் அவரது இயல்பான ஆட்டம் பாதிப்படைகிறது. மேற்கிந்திய தீவுகளுக்கு ஏற்ற பேட்ஸ்மேன்கள் என தெரிந்தும் எதற்காக ரோஹித் சர்மா இப்போது பயன்படுத்தி வருகிறார் என்கிற கேள்வி எல்லோருக்கும் எழலாம். அதற்கு காரணம் அழுத்தம்தான். சிவம் தூபே போன்ற இளம் வீரருக்கு T20 உலக கோப்பை என்பது மிகப்பெரிய மேடையாகும். எனவே அந்த அழுத்தத்தை பழகி பார்ப்பதற்கே சிவம் தூபேவையும் சூரியகுமார் யாதவையும் தற்போது களமிறக்கி வருகிறார். எது எப்படி இருந்தாலும் இந்திய அணி அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி இருப்பது மகிழ்ச்சியான விஷயம்தானே.